இப்ப லாஸ்டா வந்து கொஸ்டின் நம்பர் 46 வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது வந்து 47. Father's age is 3 times the sum of the ages of two children. After 5 years, his age will be twice the sum of the ages of two children. Find the ages of father. இது ஒரு மாடல் சம், சரியா? ஸோ இந்த மாடல் சம் எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. Let father's present age be x years. Let father's present age be x years and son's present age be y years. அதாவது இதுல வந்து சில்ட்ரன்ஸ் ஏஜ் வந்து காமனா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம, சரியா? சரி, கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 47. ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து எக்ஸா எடுத்துக்கிறோம். அந்த ஒரு சில்ட்ரன்ஸ் ஏஜ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒய்யா எடுக்கிறோம். நான் சன்ஸ் ஏஜ் சொல்லிட்டேன். அந்த சன்னை கட் பண்ணி போட்டு மேல சில்ட்ரன் அப்படின்னு எழுதிக்கங்கப்பா. அது காமனா எழுதிங்க. அடுத்து அப்படின்னா கவனிங்க. அப்புறம் father takes 3 times the ages of sum of two children. So according to question, x equal to 3y. So x minus 3y equal to 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் பாருங்க. இது எழுதிங்கப்பா. இதுக்கப்புறம் எழுதுங்க. After 5 years, father's age equal to bracketல x plus 5 years. After 5 years போட்டு அடுத்த ஸ்டெப்ல father's age equal to bracketல x plus 5 years and children's age equal to so இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. 2 childrens கொடுத்தனாடி என்ன பண்றோம்னா y plus 5 plus 5. சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா y plus 10 years. சோ இந்த கான்செப்ட மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு 5 years பிஃபோர் ஒரு ஸ்கூல்ல இதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா sum of the 6 children's age அப்படின்னாங்க. அப்ப 6 children's age அப்படிங்கும்போது ஆஃப்டர் 5 years அப்படிங்கும்போது என்ன ஆகுனா 6 5s are 30. ஸோ இந்த 10 வர இடத்துல 30 போடணும். இதெல்லாம் லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிபிஎஸ்ல எப்படி சொல்லி கொடுத்தாலும் நான் 1000 மாடல் சொல்லி கொடுத்தாலும் அங்க போனீங்கன்னா 1001 புதுசா ஒரு மாடல் கேட்பாங்க. அதை வச்சு நான் சொல்றேன், சரியா? சப்போஸ் 6 childrenனா இந்த இடத்துல வந்து டைரக்டாவே 30 போட்டு 6 5s are 30 போட்டு பண்ணிடணும். So, இதுல என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா after 5 years his age will be twice the sum of the ages of children. So x plus 5 equal to 2 into y plus 10. அதே போல மறந்துடாதீங்க, இந்த ப்ராடக்ட் எல்லாம் எழுதும்போது largest age equal to multiples of smallest age. இதெல்லாம் மறந்துடாதீங்க, லாஜிக்கா சொல்லுப்பா. சார் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். நீங்க என்ன சொன்னீங்க மட்டும் மறுபடியும் சொல்ல முடியுமா சார்? சாரி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா, ஒரே நிமிஷம் லைன்ல. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் வந்து 47 பார்க்க போறோம். ஸோ இது ஒரு மாடல் சம். இது வரைக்கும் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ஏஜ் சன்ஸ் ஏஜ் ஒரு 2 பேருமே சிங்கிள் பர்சன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சம்ல வந்து சில்ட்ரன்ஸ் ஏஜ் கொடுத்துக்கிறாங்க. அவருக்கு வந்து 2 childrens இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபாதர்ஸ் ஏஜ் எக்ஸ் ஆகும், அந்த சில்ட்ரன் ஏஜ் வந்து காமனா 2 பேர்த்தையும் சேர்த்து காமனா ஒய் எடுத்துக்கிறோம். So நம்மளுக்கு வந்து father's age is 3 times the ages of children's age கொடுத்தனாடி x equal to 3y, x minus 3y equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் போட்டுக்கிறோமா. அடுத்தது பாத்தீங்கன்னா after 5 years twice the sum of the ages of children. So after 5 years என்னன்னா father's age x plus 5, children's age வந்து 2 children கொடுத்தனாடி 5 plus 5 10 ஆயிருக்கு. இதே வந்து ஒரு 5 years before ஒரு ஸ்கூல்ல வந்து 6 childrens கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப என்னன்னா y plus 5 plus 5 வந்து 6 times வரும்.
சாரி 5 605 into 6, so y plus 13 எழுதணும். இது வந்து ஒரு லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கலாம். சித்தியா புரிஞ்சுதாமா? புரியுது சார். தேங்க்யூ சார். வந்து சார் ரெண்டு எப்படி சார் ரெண்டு சில்ட்ரனுக்கும் சேம் ஏஜ் இருக்கும் ஏற்கனவே கொஸ்டின்ல இருக்கா சார்? இல்லைன்னா அது இல்ல சப்போஸ் அவங்க ட்வின்ஸா இருந்தா என்ன ஆகும்? ஓகே சார். பட் கம்பல்சரியா எப்போ சேம் ஏஜா இருக்குமா சார்? மேக்ஸிமம் ட்வின்ஸ் மட்டும் தான் ஆப்ஷன் இருக்குது, வேற ஆப்ஷன் கிடையாது. ஓகே சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். சோ அப்போ அந்த 6 சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் கேட்கறாதீங்க 6 ட்வின்ஸ் இருப்பா 6 இருப்பாங்களா அப்படின்னு, அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு இமேஜ் கொஸ்டின் தான், அது வேற ஒன்றும் இல்ல. சரி. சோ எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 20 மைனஸ் 5. ஸோ எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 15, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை ரெண்டு எலிமினேஷன்ல சால்வ் பண்றோம். எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 15. ஸோ சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணும்போது என்னன்னா ரெண்டும் கட் ஆயிடுது. மைனஸ் y ஈக்குவல் டு மைனஸ் 15. ஸோ y ஈக்குவல் டு 15. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0, x மைனஸ் 3 into 15 ஈக்குவல் டு 0, x மைனஸ் 45 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 45. ஸோ லாஸ்ட்ல வந்து father's age is 45 and son's age 45 years போட்டுங்க. son's children's age is 15 years காமனா எழுதியிருக்கேன். ஆச்சா, இப்போ இதுல ஃபாதரோட ஏஜ் மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை, ஃபாதரோட ஏஜ் மட்டும் எழுதிங்க. தம்பி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தா, நான் சொல்லி கொடுக்கறத ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணுங்கப்பா. டீச்சர் வந்து நிறைய மிஸ்டேக் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம உங்களுக்கு அவங்க நெட்ல ஒரு மெத்தேட் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இதா போடணும், இந்த மாதிரி போட்டதான் போர்டில் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு இதா ஒரு ரூமர்லாம் அவங்க எடுத்து விடுவாங்க. ஸோ நீங்க நம்மகிட்டே படிச்சு எல்லாரும் சென்டம் வாங்குறோம்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. டீச்சர்கிட்ட போய் ஒருபோதும் கேட்காதீங்க, இந்த மாதிரிலாம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்க வேண்டாம். சரியா? ஃபிசியா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாது பாப்பா. சரியா? ஓகே சார்.
நீங்க கேர் பண்ணீங்களாப்பா? சார் நான் எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதி முடிச்சு சொல்லுங்க. முடிச்சிட்டேன் சார். ஓகே. கேர் பண்ணீங்கப்பா? Sir, 1 minute, sir. அது மேல Father age is 45 years அப்படின்னு எழுதிட்டாங்கம்மா. கிறிஸ்டியா உங்களோட மிஸ்டேக் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோ. அடுத்த தடவை இந்த மிஸ்டேக் வராம பாத்துக்கோ. இப்போ ஒரு நம்பர் 18, 24, 36. ஸோ 18 நீங்க பிரைம் ஃபேக்டர் பண்ணும்போது 2 into 3 ஸ்கொயர். 24 பிரைம் ஃபேக்டர் பண்ணும்போது 2 power 3 into 3. அடுத்து 36 பிரைம் ஃபேக்டர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். சோ இப்போ இதுல எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ல ஹையஸ்ட் பவர் நீங்க தனித்தனியா எழுதக்கூடாது. அதான் மிஸ்டேக் பண்ணீங்க. 2 into 2 into 2 into எழுதும்போது அந்த சர்க்கிள் எல்லாம் போடும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். சோ இந்த மாதிரி நீங்க சப்போஸ் நீங்க பிரைம் ஃபேக்டர் தான் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி அதே போல எழுதும் போது அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கீங்க. 2, 3, 5, 7 அந்த ஆர்டர் எழுதிக்கீங்க. நீங்க கண்டுபிடிச்ச மாத்தி எழுதினாலும் எழுதும் போது அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கீங்க. அப்போ 2ல ஹையஸ்ட் பவர் 2 power 3, 3ல ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர். சோ 2 cube 8, 3 ஸ்கொயர் வந்து 9. சோ இதோட எல்சிஎம் வந்து 72. சப்போஸ் ஹெச்எம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 2ல எல்லாத்தையும் மூணுலயுமே 2 காமன் ஆகுது, லீஸ்ட் பவர் 2. 3 மூணுலயுமே காமன் ஆகுது, லீஸ்ட் பவர் 3. சோ இதோட ஹெச்எம் வந்து 6. புரியுதா கிருஷிகா? ஓகே சார். இத அழிச்சுட்டலாமா இல்ல காப்பி பண்றீங்களா? அழிச்சு விட்டுறலாம் சார். ஓகேமா. சோ இதெல்லாம் மறந்துடாதீங்க. சரியா? நான் உங்களுக்கு எடுக்கிற எல்லா சமயமே டைம் சேவ் கான்செப்ட்ல தான் எடுப்பேன். மிஸ்டேக் வந்து 100% வராது உங்களுக்கு. 10% 20% 100% வராது. சரி, இப்போ அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 48. 2 years ago a father was 5 times as old as his son. 2 years later his age will be 8 more than 3 times the ages of son. Find the present ages of father and son. So statement எழுதிங்க. Let present father's age be x years and son's age be y years. எழுதிட்டீங்களா? Question number 48. Father's age வந்து x ஆகும், son's age வந்து y ஆக எழுதலாம். நீங்க ப்ராப்பரா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதும்போது இந்த மாதிரி மொட்டை மொட்டையே எழுதாதீங்க, மார்க் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து டைம் வேஸ்ட் ஆக கூட கொஞ்சம் ஷார்ட்டா எழுதுறேன், அவ்வளவுதான். சோ அடுத்த ஸ்டெப் எழுதிங்க. 2 years ago father's age equal to bracketல x minus 2 years. 2 years ago father's age equal to bracketல x minus 2 years and son's age equal to bracketல y minus 2 years.
சரி. So என்ன சொல்லிக்கிறேன்னா 2 years ago father was 5 times as old as his son. So x minus 2 equal to 5 into y minus 2. So x minus 2 equal to 5y minus 10. இந்த இடத்துல வந்து நீங்க largest age equal to multiples of smallest age ரைட்டிங்ல வரும்போது நம்ம சொல்லும் போது வேற எழுதும் போது வேற இதெல்லாமே வந்து ஒரு லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கங்க. So அடுத்த ஸ்டெப்ல x minus 2 equal to sorry x minus 5y equal to minus 10 plus 2. So x minus 5y equal to minus 8 இது equation 1. இதுவரை எழுதிட்டு அதுக்கப்புறம் after 5 years அப்படின்னு எழுதுங்கப்பா. நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஃபோர் 1200 என் அனுப்பிச்சுடுங்க நான் ப்ராசஸ் பண்றேன். ஒருவேளை இதுக்கு வரலைன்னா விட்டுவாருங்க அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து பாஸ் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்களா? ஓகே 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 நான் பாத்துக்கிறேன். சரி. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 2 years போட்டு ஃபாதர் பேஜ் ஈக்குவல் டு பிராக்கெட்ல எக்ஸ் பிளஸ் 2 சன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 2. After 2 years, father's age equal to x plus 2, son's age equal to y plus 2. எல்லாமே பிராக்கெட்ல வர மாதிரி எழுதி x plus 2 years. So இந்த பக்கத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா x plus 2 equal to his age will be 8 more than 3 times the ages of son. 8 plus 3 into y plus 2. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்கன்னா x plus 2 equal to 8 plus 3y plus 6. So x minus 3y equal to 14 minus 2. So x minus 3y equal to 12. So இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சரி. So இதுக்கப்புறம் எலிமினேஷன்ல சால்வ் பண்றோம். x minus 5y equal to minus 8. x minus 3y equal to 12. So இதுக்கப்புறம் சைன் வந்து சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் வரும்போது என்னன்னா இது ரெண்டு கட் ஆயிருது. minus 2y equal to minus 20. y equal to minus கட் ஆயிருது. y equal to 10. So அடுத்த ஸ்டெப்ல x minus 3y equal to 12. x minus 3 into 10 equal to 12. So x minus 30 equal to 12. X equal to 12 plus 30. X equal to 42. Therefore, father's age is அப்படின்னு போட்டு 42 years போட்டுங்க. son's age அப்படின்னு போட்டு 10 years போட்டுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின் நம்பர் 49 காட்டுங்கப்பா.
தம்பி ஒரு அடுத்த கொஸ்டின் எழுதிட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். உங்க இதுல யாராச்சும் உங்க திறமையை பயன்படுத்தி சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா போர்டு எடுத்து தரேன். சரியா? ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன், சால்வ் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா போர்டு எடுத்து தரேன். இங்கிலீஷ் Yes, madam. Legally not accepted. What can I do? சார் சொல்லுமா. சார் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 5 இன் சார் டவுட் சார் சொல்லுமா. ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 5 இன்டூ இது எக்ஸ் X மைனஸ் minus 5 equal to 3 into y minus 5. ஓகே சார் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் பாத்துக்கிறேன் ஒரே பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே.
ஆதார் ஓடிபி வரணும். ஆதார் நம்பர் நீங்க பேசுற நம்பர் தான் ஆதார் நம்பர், அது ஓடிபி வரணும். சரிங்க சொல்லுங்க. முடிச்சுங்களா? அடுத்து போலாமா? தம்பி யாருக்காவது ஆன்சர் வரலையா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? டவுட் இருக்குதா என்னன்னு கிளியரா சொல்லுங்க. ஆன்சர் வரலாறுனா போட்டோ அனுப்புங்க, பார்த்தலாம் என்னன்னு பார்த்தலாம். நிரஞ்சனா, Sir. உங்களுடைய ஆன்சர் எல்லாம் கரெக்டா இருக்குது. அந்த -5y ஈக்குவல் டு 20 போட்டுக்கிறீங்க, அந்த -5 மட்டும் அடிச்சு விடுமா. அந்த இடத்துல வெறும் -y தான் வரணும். Okay, sir. அந்த அது கீழ கரெக்டா போட்டேன் சார், மேல தப்பா போட்டேன். ஓகே, அப்ப நீ என்ன பண்ண, அந்த -5y ஈக்குவல் டு 20 மட்டும் ஸ்ட்ரைக் அவுட்டே பண்ணிக்கிட்டுமா. ஓகே சார். வெரி குட் பாப்பா, கரெக்டா இருக்குதுமா. தேங்க்யூ சார். பாலகாசினி, வெரி குட் பாப்பா, கரெக்டா இருக்குதுமா. Okay, sir. தம்பி யாருக்காச்சும் ஆன்சர் வரல தெரியுதுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் டிவைட் பண்ண முடியும் சார். செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, சொல்லுங்க சார். பிரீவிங் சார், சொல்லுங்க சார். சார் மேக்ஸ் ரொம்ப டஃப்பா கேட்டுக்கிறாங்க சார். எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டின் வந்து சார், ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி செட் பண்ண பேப்பர் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு டவுட் இருக்குது சார். ஏன்னா கிராஃப் கொஸ்டின் நம்மளுக்கு டெலிகேட் கொஸ்டின், அந்த கொஸ்டின் உள்ள வந்துருக்குதுங்க சார். அதே மாதிரி கிராஃப் கூட கிடையாது, உங்களுக்கு டெலிகேட் கொஸ்டின் சார் கிராஃப் கூட.
பேசிக் மேத்ஸ் கிடையாது சார். சரி, நீங்க நம்ம இந்துவாக லைஃப்ல மேத்ஸ் தேவை. ஆமா சார், ஆமாங்க சார். ஸ்டார்டிங்ல இருந்தா அவ்வளவுதான் இந்த ஸ்கில்ல அட்டன் பண்ண முடியும் சார். நீங்க பாப்பா இன்டர்வியூ பண்ணா மேத்ஸ் படிக்கிறீங்க சார், உங்க என்னன்னு பாத்துக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். எவ்வளவு வந்து வெரி குட் தம்பி. 37.5 நல்ல மார்க்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும். சரியா, பாஸ் ஆகி வந்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ரொம்ப கிராண்ட் மார்க்லாம் வேண்டாம், அந்த இவன் மாதிரி பெயில் ஆயிட்டு வேண்டாம் தம்பி. நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 5 மீட்டர் செக்யூர் x minus 5 equal to 3 into y minus 5. சித்தார்த்தன் ஓகே. இதை 10 years later அப்படிங்கும்போது x plus 10 equal to 2 into y plus 10. நம்ம அடிஷன் போடலாம். இதை முடிச்சீங்கன்னா அடுத்த டைம் கால் பண்ணிக்க. சித்தார்த்தன் இதை நோட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் போட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் 50 எழுதுங்க. அதுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல இன்னும் யாரும் ஸ்டார்ட் பண்ண முடியுங்களா? அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் கால் பண்ணியா? அப்ப என்ன கால் பண்ணலையா? இந்த ஒர்க் ஷீட் எல்லாமே டெலீட் ஆயிரும்பா, எதுவுமே ஆப்ல வச்சிருக்க மாட்டா, கிளியரா சொல்லிட்டேன். நாளைக்கு யாராவது தேவைப்பட்டா சென்டர் வந்து உட்கார்ந்து எழுத வேண்டியதா, ஒரு நாள் பூரா எழுதிட்டு இருக்க வேண்டியதா. எல்லாத்துக்கும் கொஸ்டின் எழுதுறதுக்கு டைம் தர, அதனால பாத்துக்கணும். ஏன்டா 7 o'clock தான் உனக்கு கிளாஸ்? சீக்கிரமா இது வர இது தம்பி. அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கொஸ்டின் நம்பர் 50. சரி, இந்த சம்முக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க. The ages of two friends, Ani and Biju, differ by 3 years. Ani's father Dharam is twice as old as Ani's, and Biju is twice as old as his sister Kathy. The ages of Kathy and Dharam differ by 30 years. Find the ages of Ani's and Biju. So, statement எழுதிங்க. Let Ani's age be X years. Let Ani's age be X years and Biju's age be Y years. So Ani's age வந்து X ஆ எடுத்துக்கிறோம், Biju's age அது வந்து நம்ம என்ன பண்றோம்னா Y ஆ எடுத்துக்கிறோம். So இந்த இடத்துல ஒரு ஏஜ் உடைய டிஃபரன்ஸ் 3 years கொடுத்துக்கிறாங்க according to question. So X minus Y equal to 3. So இது வந்து equation 1. சோ இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்டா நான் எப்படி எழுதுனா அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கங்க. கெவனிங்க இப்ப கையோட எழுதிட்டு இருக்க வேண்டாம், கெவனிங்க எழுதிங்க எப்படின்னு பார்த்து வச்சுக்கங்க. இதுக்கு அடுத்த ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அனீஸ் ஃபாதர் தரம், அனீஸுடைய ஃபாதர் அவர் பேர் வந்து தரம். தரம் வந்து அனீஸ் போல 2 times அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப தரமுடைய ஏஜ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2x வரும். அனீஸ் ஃபாதர் தரம், அனீஸ் போல 2 times இல்லாட்டி 2x வருது. இந்த இடத்துல வந்து பிஜுவுடைய ஏஜ் வந்து பிஜுவுடைய சிஸ்டர், அவங்க பேர் வந்து கேத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து பிஜு வந்து கேத்தி போல 2 times அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த கேத்தியோட ஏஜ் என்ன வரும்? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். y/2. வெரி குட், வெரி குட்மா. y/2 தான் வருமா? சரியா? இந்த இடத்துல வந்து தனம் வந்து x போல 2 times இல்லாட்டி 2x போட்டோம். இந்த இடத்துல பிஜு வந்து கேத்தி போல 2 times இல்லாட்டி y எடுத்துக்காட்டி y/2 வருது.
வெரி குட் பாப்பா. சரி, சோ இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய ஏஜ் டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு எவ்வளவு சொல்லிக்கிறாங்கன்னா 30 இயர்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ 2x minus y by 2 equal to 30. ஸோ இங்க 2 வந்து எல்லாத்தையும் ஒரு 2 ஆல மல்டிபிள் பண்றோம் 4x. இங்க 2 கொண்டு 2 2 கட் ஆயிடும் y equal to 2 into 30. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு எலிமினேஷன்ல சால்வ் பண்றோம். ஸோ x minus y equal to 30. 4x minus y equal to 60. தம்பி இப்போ இந்த ஸ்டெப் எழுதிக்கல யாருக்காச்சும் டவுட் இருக்குதாப்பா? டவுட் இருந்தா கேட்டுப்பா, டைம் இது யோசிக்க வேண்டாம். பாலகாட்சி டவுட் இருக்குதாப்பா? இல்ல சார். ஓகே. சோ இப்போ சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். ரெண்டு கட் ஆயிரும். minus 3x equal to minus 30. So x equal to minus 30 by minus 3 x equal to 10. இந்த மைனஸ் மைனஸ் வேணா கட் பண்ணி விடலாம். ஏதோ மிஸ்டேக் வரமா இருக்குது. என்ன மிஸ்டேக்? சாரி, இந்த இடத்துல டேக் போட்டு வச்சுட்டேன். திருப்பி டேக் போட்டு வச்சுட்டேன். அதான் மிஸ்டேக். So minus 3x equal to minus 57. Minus minus cut ஆயிருக்கு. X equal to 57 by 3. X equal to 90. அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So x minus 19 equal to 3. X equal to 22. Sorry, ஏதோ மிஸ்டேக் இருக்கு. 90 minus y equal to 3. So minus y equal to 3 minus 90 minus y equal to minus 16 y equal to 16. So last Anish's age is 19 years and Biju's age is 16 years. அப்படின்னு எழுதிட்டு இதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 51 அதுக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க. அந்த கொஸ்டின் எழுதுங்க, கோல் எடுத்துறேன் நான். சோப்பு சத்தமா அடிக்கிறான். பிரித்து போர்டா இருக்க வேண்டாமா? கண்ணாடி ஓடுமோ அவன் தந்துருக்கா. அந்த மாதிரி ஒரு பேர் கவனம் பண்றா. இது வரை இது புரியாது.
இந்த அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் 51. இதுக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போடுங்க. The taxi charges in a city comprise of fixed charges together with the charge for the distance covered. For a journey 10 km, the charges paid rupees 75 and 15 km paid வந்து 110. What will a person have to pay traveling a distance of 25 km? So ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. Let the fixed charge be rupees X. Let the fixed charge be rupees X and running charge be rupees Y. And running charge be rupees Y. ஸோ இப்போ இந்த சம்மோட கான்செப்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் அதோட பிக்ஸ்டு சார்ஜ் ஒரு 20 rupees 50 rupees அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. பிளஸ் ரன்னிங் டிஸ்டன்ஸ் வாங்குவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க அப்படின்னா பிக்ஸ்டு சார்ஜ் வந்து அவங்க ஒரு சார்ஜ் வச்சிருப்பாங்க. பிக்ஸ்டு சார்ஜ் வந்து rupees ஒரு 50, ஒரு கிலோமீட்டருக்கு 10 rupees அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா 250 plus 50 equal to rupees 300 பே பண்ணுவீங்க. சரியா? சோ இப்போ அந்த பிக்ஸ்டு சார்ஜ் எல்லாம் கிடையாது. பட் அது கொஸ்டின்ல இருக்குது அவ்வளவுதான். ஆமா இப்போ இருக்கிறதுல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 51. X plus 10y equal to 75. X plus 15y equal to 110. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் எழுதுங்க, நம்ம பார்த்துக்கலாம்.
Sir, sir, sir. ஆன்சர் வந்துருச்சுன்னா மீட்டிங் லீவ் பண்ணிக்கலாம்ப்பா. இதோட போது இதோட கன்டினியூஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். சார் சொல்லுப்பா. சார் எனக்கு சயின்ஸ் செஷன் இருக்கா? இன்னைக்கு என்ன கிழமை? சரி இருக்குதுப்பா. ஆமா, ஓகே இன்னைக்கு இருக்குதுப்பா. அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு ஷெட்யூல் எல்லாம் மாறிடுப்பா. ஓகேங்க சார். பாத்துப்பா. சயின்ஸ் அடுத்த வாரம் மண்டே ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு ஓகே, வெரி குட். கரெக்டா போயிடும். சயின்ஸ் வந்து உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 7 to 8:15. இந்த 6 to 7 முடிச்சுட்டு மேலே 7 to 8:15 வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு. ஓகே, வெரி குட். எக்ஸலென்ட். லைட்டா கிளியரா மேல. ஓகே, வெரி குட். ருபீஸ் 190 மட்டும் போட்டுருமா.
சார் கேட்பேன் சார் நெக்ஸ்ட் வீக் முதல்ல 10th பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிச்சு சார். என்ன சொன்னாங்க? 42 மார்க் வாங்கியிருக்கேன் சார். வகையில எவ்வளவு மார்க் கேளு. ஏண்டா அவன் என்ன செய்யுடா அவனுக்கு சார் அவன் எனக்கு புரியல. 37 மார்க் 37 வாங்கி பாஸ் பண்ணிக்கிறான். 80 சார் எனக்கு இது ஏதோ இன்னைக்கு ஏதோ பிரின்சிபல் சார் பேசி எனக்கு வந்து இன்டர்னல்ஸ் 20 மார்க் போட்டாதனால 100க்கு 62 சார். பிரின்சிபல் சார் என்ன வச்சுக்கிறாருன்னா இவன் வந்து ஒரு சிங்கிள் 7.5 இல்ல 4 டைம் 7.5 இவனை வச்சு நம்ம மண்டை காக்க முடியாது. அதனால தயவு செய்து வெளியே அப்படின்னு இருப்பாரு. பின்னாடி இருந்துடா ஒரு 7.5 எவ்வளோடா சார்? ஒரு 7.5 7 சார். சார் அப்ப நான் 7.5 பிரின்சிபல் அதான் கால்குலேட் பண்ணி பார்த்துருக்காரு. இவன் வச்சிருந்தா 9th திருப்பி பேசாம 10th பார்த்துட்டு எங்க வெளியே அனுப்பிச்சுங்க அப்படின்னு பேசிக்கிறாரு அவர் மைண்ட். சார் அவன் பையன் அவன் என்னடா கம்மி சார்? அந்த 5 மார்க் சார். 5 மார்க் படிக்கிற பசங்களுக்காக கலைஞர் சில ஃபார்ம் கொடுப்பாங்களா? ஆடு மாடு மேய்க்கலாம் அதை வாங்கி மேய்க்கண்டா சொல்லு. சார் ஒரு பொண்ணை பார்சலிட்டி பார்த்து முடிச்சுட்டாங்க சார். 50 சார். ஆமா மீட்டிங் வேற கட் பண்ணி விடணும்.